சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை நிலவை நோக்கி அழைத்துச் செல்லும் ஆர்டமிஸ் 2 என்ற திட்டத்தை நாசா உருவாக்கியது. அதன்படி நிலவை ஆய்வு செய்யும் பணிக்காக 4 விண்வெளி வீரர்களுடன் ஓரியன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. நிலவின் மேல் பகுதியை ஆய்வு செய்வதற்கான இந்த விண்கலத்தை நாசா கடந்த 1ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இந்த விண்வெளி பயணத்தில் கனடா நாட்டின் விண்வெளி வீரர் உட்பட 4 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் ஒரு நாள் முழுவதும் பூமியை சுற்றிவிட்டு நிலவை நோக்கி பயணித்து வருகின்றனர். இதனிடையே நிலவுக்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் பூமியை பிரிந்து செல்லும் வேளையில் பூமியின் பிரகாசமான நீல அழகை படம் பிடித்து வருகின்றனர். கடந்த 4ஆம் தேதி அவர்கள் பூமியை நிலவிலிருந்து எடுத்து அனுப்பிய புகைப்படம் பார்ப்பவர்களின் மனதை கொள்ளை கொண்டது. இந்நிலையில் இந்த விண்வெளி குழுவினர் நிலவின் மறுபக்கத்தை மிக நெருக்கமாகவும் நேரடியாகவும் காணும் முதல் மனிதர்கள் என்ற சாதனை படைத்துள்ளனர். இதனை புகைப்படமாகவும் அவர்கள் எடுத்துள்ளனர். விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வந்தபோது எடுக்கப்பட்ட நிலவின் சில புதிய புகைப்படங்களை தற்போது நாசா வெளியிட்டுள்ளது. இந்த படங்கள் இதுவரை காணப்படாத நிலவின் பகுதிகளை படம் பிடித்து காட்டுவதோடு விஞ்ஞானிகள் மற்றும் விண்வெளி ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதியன்று நிலவின் மறுபக்கத்தை சுற்றி விண்வெளி குழுவினர் 7 மணி நேர பயணம் மேற்கொண்ட போது இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. விண்வெளியிலிருந்து காணப்பட்ட சூரிய கிரகணத்தின் அரிய காட்சியும் விண்வெளி வீரர்களின் புகைப்படங்களில் கிளிக் ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விண்வெளி வீரர்கள் நிலவின் மறுபக்கத்தை கடந்து சென்றபோது நிலவு சூரியனை முழுமையாக மறைத்ததால் இந்த கிரகணம் ஏற்பட்டது. நாசாவின் ஆர்டமிஸ் 2 விண்வெளி வீரர்கள் தங்களின் வரலாற்று சிறப்புமிக்க சோதனை பயணத்தின் போது நிலவை கடந்து எடுத்த முதல் படங்கள் இவை. விண்வெளியில் நிகழ்ந்த சூரிய கிரகணம் தொடங்கி இதுவரை மனிதர்கள் கண்டிராத காட்சிகளை அவர்கள் படம் பிடித்துள்ளனர் என்று நாசா தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இப்புகைப்படங்களை பகிர்ந்ததுடன் சேர்த்து எக்ஸ் தளத்தில் வணக்கம் நிலவே, மீண்டும் இங்கு நாங்கள் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றுள்ளது நாசா. இந்த படங்கள் நிலவின் மேற்பரப்பில் உள்ள பள்ளங்கள், பழைய எரிமலை குழம்பு பகுதிகள் மற்றும் விரிசல்கள் ஆகியவற்றை விரிவாக காட்டியுள்ளன. நிலவின் நிறம் மற்றும் அமைப்பில் உள்ள வேறுபாடுகளை விண்வெளி வீரர்கள் படம் பிடித்துள்ளனர். சந்திரனில் விண்கற்கள் மோதியதால் ஏற்பட்ட ஒளிக்கீற்றுகளையும் அவர்கள் புகைப்படங்கள் வழியாக பதிவு செய்துள்ளனர். இந்த புகைப்படங்கள் மட்டுமின்றி ஓரியன் விண்கலத்திலிருந்து பால்வெளி மண்டலத்தின் தெளிவான புகைப்படம் ஒன்றையும் விண்வெளி வீரர்கள் படம் பிடித்துள்ளனர். அதையும் பகிர்ந்து நாசா பெருமிதம் தெரிவித்துள்ளது. இந்த சாதனைகளுடன் நிலவை நோக்கிய பயணத்தில் நீண்ட தூரம் பயணித்தவர்கள் என்ற பெருமையையும் ஆர்டமிஸ் 2 குழுவினர் பெற்றுள்ளனர். முன்னதாக 1970இல் நிலவை நோக்கி பயணம் செய்த அப்பல்லோ 13 குழுவினர் பூமியிலிருந்து 4,171 கிலோமீட்டர் பயணித்திருந்தனர். தற்போது நிலவை சுற்றி வரும் வீரர்கள் பூமியிலிருந்து 4,06,764 கிலோமீட்டர் சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. நிலவை நோக்கிய 10 நாட்கள் பயணத்தில் நாசா வீரர்கள் மொத்தமாக 11,02,400 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருப்பார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. இப்படி நிலவில் எண்ணற்ற புதிய சாதனைகளை படைத்து வருகிறது ஆர்டமிஸ் 2 குழு. இந்த புகைப்படங்கள், அதன் மூலம் தெரியவரும் கண்டுபிடிப்புகள் நிலவை பற்றி நன்கு புரிந்து கொள்ள உதவுவதோடு செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் அனுப்புவது உட்பட எதிர்கால திட்டங்களுக்கும் உதவும் என சொல்லப்படுகிறது. தேங்க்யூ.